Now we are going to see the Ricardo's theory of comparative cost advantage. Ricardo theory of comparative cost advantages. Ricardo is a British economist. In his famous book in Principles of Political Economy and Taxation, published in 1817, the formulated a systematic theory called comparative cost theory. Later it was refined by J.S. Mill, Albert Marshall, Townsend and others. So comparative cost theory, Ricardo's theory is comparative, can be explained with a hypothetical example for produce and cost of cloth and wheat in America and India. Okay, அதாவது comparative cost advantages theory அப்படிங்கிற தியரியை பற்றி டேவிட் ரிகார்டோ சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த தியரி எதை சார்ந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதோட அசம்ஷனும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ அதோட டயக்ராமையும் அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் என்னன்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜஸ் தியரி வந்துட்டு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு தடவை நான் ரீகால் பண்ணுறேன். ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட், ரெண்டு பொருட்களை ஒரு நாடு வந்து குறைந்த தனியாக அடக்க செலவில் உற்பத்தி செய்ய முடிஞ்சாலும் அந்த நாடு மற்ற நாட்டு உற்பத்தியோடைய கம்பேர் பண்ணும்போது எந்த செலவு ரொம்ப குறைவாக உற்பத்தி செய்ய முடியுதோ அதை ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படிங்கிறதான் நம்ம லாஸ்ட் இது பார்த்தோம். சரியா? நம்ம கண்ட்ரி கேன் அகெயின் கெயின் ஃப்ரம் ட்ரேட் வேன் இட் ப்ரொடியூஸ் அட் ரிலேட்டிவ்லி லோயர் காஸ்ட். ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லோயர் காஸ்ட்டில் இருக்கணும். தென் a country enjoy absolute advantage in both goods. Country would specialize in the produce and exports of goods and services. அதாவது ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடை கூட இது உணர்த்தக்கூடியது. ஸோ அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜஸ் தியரியினுடைய ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா அண்டு இந்தியா ரெண்டு நாடுகளை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு நாடுகளும் ரெண்டு பொருட்கள். சரியா? இதோடைய அசம்ஷனுடைய எடுகோல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்பீங்க. தெர் ஆர் ஒன்லி டூ நேஷ்னல், அதாவது இரண்டு நாடுகள் அல்லது டூ கம்மாடிட்டிஸ். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டூ இன்ட்டு அதாவது ரெண்டு கண்ட்ரி ரெண்டு மாடல் அப்படிங்கிறத எடுத்துருந்தோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஃபார் லேபர் ரெக்ரூட் டு ப்ரொடியூஸ் ஒன் யூனிட், அதாவது கண்ட்ரி ஃபார் அமெரிக்கா ஃபஸ்ட்டு, செகண்ட் கண்ட்ரி ஃபார் இந்தியா. ரெண்டு நாடுமே கிளாத் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளில் பார்த்துருப்பீங்க, கண்ட்ரி நேம் இருக்குது. கண்ட்ரி அமெரிக்கா வந்து கிளாத் 100ம் வீட் வந்து 120யும். சரியா? இந்தியா கிளாத் அப்படிங்கிறது 90, வீட் வந்து 80. சரியா இருந்துச்சு. இப்போ இதில் டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு இருக்குது. சரியா? டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா உள்நாட்டு பரிமாற்ற விகிதம் என்ன அப்படின்னா ரெண்டு நாடுகள் அமெரிக்கா இந்தியா, அந்த டயக்ராம் பாருங்கள். அமெரிக்கா இந்தியாங்கிற ரெண்டு நாடு எடுத்துக்கிட்டோம். அதில் ஒன்று கிளாத்து ஒன்று வீட்டு. ஸோ ரெண்டு பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அமெரிக்கா இந்த துணியை உற்பத்தி பண்ணுறதுக்கு 100 யூனிட் தொழிலாளர்களை யூஸ் பண்ணிக்குது. சரியா? அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அதுக்கு 90 யூனிட் வந்து லேபரை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அமெரிக்கா பார்க்கும்போது வீட்டு கோதுமை உற்பத்தி பண்ணுறதுக்கு 120 அப்படிங்கிற அளவில் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுனா உள்நாட்டு பரிமாற்ற விகிதம் என்ன அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு நாடுகள் அமெரிக்கா இந்தியா, அந்த டயக்ராம் பாருங்கள். அமெரிக்கா இந்தியா அப்படின்னு ரெண்டு நாடு எடுத்துக்கிட்டோம். அதில் ஒன்று கிளாத்து இன்னொன்று வீட்டு. ஸோ ரெண்டு பொருட்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அமெரிக்கா இந்த துணியை உற்பத்தி பண்ணுறதுக்கு 100 யூனிட் தொழிலாளர்களை யூஸ் பண்ணிக்குது. சரியா? அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து அதுக்கு 90 யூனிட் வந்து லேபரை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. சரியா? ஸோ அமெரிக்கா பார்க்கும்போது வீட் கோதுமை உற்பத்தி பண்ணுறதுக்கு 120 அப்படிங்கிற அளவில் அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்தியா பார்த்திங்கன்னா 80 யூனிட் வந்து, அதாவது ஒரு அளவு உற்பத்தி செய்யக்கூடிய உழைப்பினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சொல்லப்படுது. சரியா?
ஸோ லேபர் ரிக்வயர்டு டு ப்ரொடியூஸ் 1 யூனிட்னு போட்டாமனே 1 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை லேபர்ஸ் தேவைப்படுறாங்க, அதனுடைய அளவு என்னன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மூட்டை கோதுமை உற்பத்தி பண்ணுறதுக்கு அமெரிக்கா உற்பத்தி பண்ணது 1.2 கிளாத். சரியா? அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மூட்டை கோதுமை 1.2 மீட்டர் துணியை உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது அதே ஒரு மூட்டை கோதுமை, ஆனால் துணி மட்டும் 0.88 கிளாத் குறைவான அளவில் இருக்குது. சரியா? 0.88ன்னு இருக்குது கிளாத்தில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது தான் இந்த டேபிள் வந்து காமிக்குது. ஸோ இந்த டேபிளுக்கான டயக்ராம் கீழே பாருங்கள். ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா லேபர் ரிக்வயர்டு ஃபார் 1 யூனிட் ஆஃப் வீட்டு. சரியா? ஒரு மூட்டை கோதுமை உற்பத்தி செய்ய தேவைப்படக்கூடிய உழைப்பினுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஒய் ஆக்சிஸ் சொல்லியிருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் லேபர் ரெக்வயர்ட் ஃபார் 1 யூனிட் ஆஃப் கிளாத். சரிங்களா? ஸோ 1 மீட்டர் துணியை உற்பத்தி செய்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய உற்பத்தியினுடைய அளவு இவ்வளோ அப்படின்றத அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது 2 கர்வும் இருக்குது. ஸோ அதில் ப்ளூ கலரில் இருக்கிற கர்வ் அமெரிக்காவையும், க்ரீன் கலரில் ரெட் கலரில் இருக்கிறது இந்தியாவையும் குறிக்குது. சரியாம்மா? ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே ஷெட்யூலே பார்த்துட்டோம். இங்கே வந்துட்டு வீட்டை தயார் பண்ணுறதுக்கு 90யும், கிளாத்தை தயார் பண்ணுறதுக்கு 80யும் காமிச்சிருக்கு. ஸோ அதே போல் அமெரிக்கா வீட்டை தயார் பண்ணுறதுக்கு 120யும், கிளாத்தை தயார் பண்ணுறதுக்கு 100ம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லோப்பு எப்படி இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, 2 ஸ்லோப்புமே ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஸ்லோப்ஸ் ஆர் நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னும்போது இதில் 2 நாடுகளுமே ஏதோ ஒரு நாடுகளுக்கு சாதகமும் பாதகமும் ஏற்படும்ன்றதை இங்கே சொல்ல வராங்க. சரியா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, ஆனால் இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால கீழே இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எவிடென்ட் ஃப்ரம் த எக்ஸாம்பிள் ஃபார் இந்தியா ஆஸ் அன் அப்சல்யூட் அட்வான்டேஜ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் போத் கிளாத் அண்ட் வீட். அதாவது இந்தியாவுக்கு துணி மற்றும் கோதுமை இந்த 2 பயன்பாட்டுக்கும் முழு பயன்பாட்டு தேர்ச்சி வந்து கரெக்டாக தெரியுது. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? 90, 80 அப்படின்னு இருக்குது. ஸோ அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது இந்தியா குறைந்த அளவில் தான் இருக்குது. ஸோ நல்ல பயன்பாட்டினுடைய தேர்ச்சி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹவவர் இந்தியா ஷுட் concentrate on the production of wheat in which enjoys comparative cost advantage. சரி, அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய கம்பேரிட்டிவ் காஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் வந்து தியரின்றது பெனிஃபிட்டாக இருக்குது. ஆனால் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு அது டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோதுமை உற்பத்தி அல்லது ஏற்றுமை வாணிபை செய்யப்படக்கூடிய பலனை தருது. இந்தியா கோதுமை மட்டும் உற்பத்தி செய்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு கோதுமை உற்பத்தியில் ஸோ கம்பேரிட்டிவ் காஸ்ட்டுங்கிறது சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 80 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இல்லையா வீட்டில், அதனால் நம்ம அதை ஈக்குவல் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நோக்கம். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹென்ஸ் அமெரிக்கா வில் ஸ்பெஷலைஸ்ட் இன் த ப்ரொடியூஷன் ஆஃப் கிளாத் அண்ட் எக்ஸ்போர்ட் இன் இந்தியா இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் வீட். சரியா? ஸோ கோதுமையை மட்டும் உற்பத்தி செய்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எனி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பிட்வீன் 0.88 யூனிட் அண்ட் 1.2 யூனிட்ஸ் ஆஃப் அகெயின்ஸ்ட் 1 யூனிட் வீட் ரெப்ரசன்ட்ஸ் கெயின் ஃபார் போத் த நேஷன்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு துணி உற்பத்தியில் பாதகம் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குது கிளாத் உற்பத்தியில். சரி, ஆனால் கோதுமையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எப்படி இருக்குது அப்படின்னா சாதகமாக கிடையாது. சரியா? நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா இந்தியா என்ன பிளான் பண்ணுது அப்படின்னா, நாம் அமெரிக்காவுடைய துணியை வந்து
உற்பத்தி செஞ்சு தேர்ச்சி பெற்று இந்தியாவுக்கு அதை ஏற்றுமதி செஞ்சு கோதுமையை நம்ம இறக்குமதி பண்ணலாம் அப்படின்றது அவனுடைய அசம்ஷனாக இருக்குது. அதாவது கோதுமை இந்தியாவில் கம்மியாக இருக்குது, 80 அப்படின்னு இருக்குல்ல, இந்தியாவிலேயே நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கோதுமை 80 இல்லை 120 இருக்குது. இந்தியா கம்பேர் பண்ணும்போது 80 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அமெரிக்கா அப்படின்னா, எதுக்கு 120 லேபரை வச்சுக்கிட்டு நம்ம கோதுமையை ப்ரொடியூஸ் பண்ணணும், 80 லேபரை வச்சுக்கிட்டு உற்பத்தி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இந்தியா கிட்ட நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய துணியை வந்து வாங்கிக்கிட்டு அந்த நாட்டினுடைய கோதுமையை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா வந்து டிசைட் பண்ணுது. வித் ட்ரேட் இந்தியன் கேன் கெட் டு 1 யூனிட் ஆஃப் cloth and 1 யூனிட் ஆஃப் wheat by using it 160 labor units. அது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த அதர் வாணிபம் இருக்கு இல்லையா, பன்னாட்டு வாணிபம் இருக்குல்ல, அதில் இந்தியாவும் அமெரிக்காவும் துணியும் கோதுமையும் அவங்களே உற்பத்தி செஞ்சால் கிட்டத்தட்ட ஒரு 170 யூனிட் லேபர் வந்து தேவைப்படுறாங்க. சரி, ஆனால் இது கம்பேரிட்டிவ் டு காஸ்ட் அட்வான்டேஜஸ் தியரை ஃபாலோ பண்ணால் இவங்களுக்கு 120 அப்படிங்கிறது தான் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க. அதாவது என்ன அப்படின்னா, கோதுமையை அவரவர்களை உற்பத்தி செஞ்சால் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 170 அளவு உற்பத்தியும், அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் 220 யூனிட் உழைப்பையும் பயன்படுத்துகிறதா இருக்கும். ஸோ அப்போ இதை இவங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாக்கா பன்னாட்டு வணிக அனுமதி கிட்டத்தட்ட 80 யூனிட் உழைப்பாளர்களுக்கு உண்டு. ஒரு மூட்டை கோதுமையை நாம் உற்பத்தி செய்து அமெரிக்காட்ட கொடுத்துடலாம். ஸோ இந்தியா சரி அமெரிக்காக்கிட்ட கொடுத்துட்டு 90 யூனிட் உழைப்பு தேவைப்படுகின்ற அந்த 1 மீட்டர் கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வராங்க. அட் த சேம் டைம் 160 யூனிட்டு மற்றும் உழைப்பை பயன்படுத்தி 2 மூட்டை கோதுமையை வாங்கிடலாம். சரியா? ஸோ ஒரு மூட்டைக்கு எவ்வளோ வருது, 80 அப்படின்னு வருதுல்ல. 2 மூட்டைக்கு என்ன வருது, 160. அப்போ 160 யூனிட் லேபரை வச்சுக்கிட்டு 2 மூட்டை ஈஸியாக உற்பத்தி வாங்கிடலாம்ல. சரியா? யார் நினைக்கிறது, அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா அதை செலவு பண்ணாங்கன்னு கிட்டத்தட்ட 240 யூனிட் லேபர் தேவைப்படும். இப்போ கிட்டத்தட்ட அங்கே எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னா 80 யூனிட் லேபர் வந்து அங்கே என்ன ஆகுது அப்படின்னா லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் இந்த டயக்ராம் வந்து சொல்லுது. ஸோ அட் த சேம் டைம் வந்துட்டு 2 மூட்டை கோதுமை உற்பத்தி செய்கிறதுக்கு அதில் 1 மூட்டை அமெரிக்கா கிட்ட 1 மீட்டர் துணி அவன் வந்து என்ன செய்யலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு அசம்ஷனில் இந்தியா வந்து பிளான் பண்ணுது. ஸோ இதனால இந்தியாவுக்கு என்ன கிடைக்கும், லாபம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க ஒரு அசம்ஷனில் இருக்காங்க. சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 யூனிட் இது லேபர் வந்து அங்கே என்ன ஆகுறாங்க, மிச்சமாகுது அப்படிங்கிறதான் டெபிட் ரெக்கார்டை வந்து சொல்கிறாரு. அங்கே 120, இங்கே 80, இங்கே 90, அங்கே பார்த்தீங்கன்னா 100. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 இது மட்டும்தான் வேரியேஷன் ஆகுது இருக்கும் அப்படிங்கிறதான் ரெக்கார்டோடைய தியரி. டேவிட் ரிக்கார்டோ என்ன செய்கிறார் அப்படின்னா சொல்ல வராரு. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா கேன் பை கெட் 1 யூனிட் ஆஃப் கிளாத் அண்ட் 1 யூனிட் ஆஃப் வீட் பை யூஸிங் இட் 20 யூனிட்ஸ் ஆஃப் லேபர். சரி, அதர்வைஸ் அமெரிக்கா வி ஹாவ் 2 யூனிட்ஸ் 220 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் ஃபார் கெட்டிங் 1 யூனிட் ஆஃப் கிளாத் அண்டு 1 யூனிட் ஆஃப் வீட். ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா 200 அளவு உழைப்பை மட்டுமே உற்பத்தியில் ஈடுபடுத்தி அமெரிக்கா ஒரு துணி, அதாவது 1 மீட்டர் துணியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கோதுமை 1 மூட்டை பெற முடியும். சரியா? 1 மீட்டர் துணி வந்து கோதுமை 1 மூட்டை. இது ரெண்டத்தையும் அவங்களுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 200 யூனிட் லேபர் தேவைப்படுறாங்க. ஆனால் துணி 1 மீட்டரும் கோதுமை 1 மீட்டரும் உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னா 220 அளவில் அந்த இடத்துல என்ன தேவைப்படும், உழைப்பு தேவைப்படும். இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு யூனிட்டை வந்து மிச்சப்படுத்துகிறது தான் பன்னாட்டு யூனியத்தினுடைய பலன் சொல்ல வராங்க. இதுதான் அந்த டயக்ராமில் சொல்லுது. இதனுடைய கிரிட்டிசிசம்னு இருக்குது. கிரிட்டிசிசம் என்ன சொல்லுது அப்படின்னா, லேபர் காஸ்ட் இஸ் எ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் டோட்டல் காஸ்ட், ஹென்ஸ் தியரி பேஸ்ட் ஆன் லேபர் காஸ்ட் இன் அன்ரியலிஸ்டிக். அதாவது உழைப்பு செலவு உற்பத்தியில் ஒரு பகுதி தான், இருந்தாலும் உழைப்பு செலவு அடிப்படையில் விரிவாக்கப்பட்டுள்ள இந்த கோட்பாடு வந்து உண்மையை பிரதிபலிக்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட், லேபர் இஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆர் நாட் ஈக்குவல் இன் எக்ஸிஸ்டன்சி. நாட்டு தொழிலாளிகளுடைய அறிவுத்திறன்
வேறுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய திறன் வேறு மாதிரி இருக்கும், அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுடைய திறன் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ.